ஹலோ கைஸ், நான் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து மேஜிக் மார்க்கர்ன்ற சீரிஸோடைய எபிசோட் 4 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு போய் வந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க விலைக்கு ஆள் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம் போல இந்த எபிசோட வேலை இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பார்ப்பீங்க நம்புறேன். இந்த வீடியோவில் நிறைய ஃபன்னும் இருக்கும். அதே மாதிரி ஹீரோ மேஜிக்கை கண்டுபிடிக்கிறது எல்லாமே நம்மளை யோசிக்க வைக்கிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ பார்த்து மேஜிக்கெல்லாம் இப்போ தானே உருவாக்குறாங்கன்ற மாதிரி நினைக்கிறவங்க எல்லாருமே மேஜிக் இமேஜ் போடுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 3 எபிசோட் போட்டிருப்போம். அந்த எபிசோட பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பார்த்துட்டாங்க. அப்போ தான் ஸ்டோரியை புரியும். சரி வாங்க நம்ம கதைக்குள்ள போலாமா. இப்ப ஹீரோவோட அப்பாவும் விறகுகளை எரிக்கிறாரு. போதுமா சியோனு? போதும்பா. என்னடா பண்ணிட்டு இருக்குன்னு அக்கா காரியம் கேட்க, ஒன்னும் இல்ல, சின்னதா என்னுடைய மேஜிக் எல்லாமே கலெக்ட் பண்ணி இந்த ஃபயர் மூலியமா எத்தனை வெளிப்படுத்த முடியுதான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்க்கறதுக்காக ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் தான். அதுக்கப்புறம் ஹீரோவும் அதை பயன்படுத்த அந்த நெருப்பு கிட்ட கொண்டு போன அடுத்த நிமிஷமே அதுவும் வெடிக்க பார்த்தா ஹீரோ கையில ப்ளூ கலர் ஃப்ளேம் வந்துக்குது. ஃபயர் ஆயிடுச்சு, சியோன் கவலைப்படாத அப்படின்னு அப்பாவும் அதை அழிஞ்சு விட, அடடா என்னடா நினைச்சு போன, இந்த மாதிரி ரொம்ப டேஞ்சரஸானது சியோன், உனக்கு நல்லா தெரியும். சரி உன் கையை கட்டி எதனா எரிஞ்சிட்டு இருக்கான்னு பார்ப்போம். என்ன மன்னிச்சிட்டேன், நீ கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இருந்தாலும் இதுல இருந்து இன்னமும் நிறைய விஷயத்தை நான் கத்துப்பேன். கண்டிப்பா இந்த உலகத்துல மேஜிக்ன்ற ஒரு விஷயத்தை என்னால கூட உருவாக்க முடியுதுனா கண்டிப்பா இது மூலமா புதிய படைப்பை நான் உருவாக்குற மாதிரி ஆயிடல. அதுக்காக ஸ்டைல் இன்னமும் நிறைய விஷயத்தை நான் கண்டுபிடிக்கணும் ஆசைப்படுறேன். இன்னமும் மேஜிக்கல் எனர்ஜியை ஹை லெவல் ஆக்கணும். அதை நான் கத்துக்கிற வரைக்கும் விட மாட்டேன். மேஜிக்கல் எனர்ஜின்றது நம்மளுடைய பாடியில இருந்து வெளிப்பட்டோம். இயற்கையா இந்த இடத்துல மேஜிக் எனர்ஜியோட சேர்ந்து தூண்டப்படுற ஒரு எலமெண்ட் இருக்கணும். அதுல எப்படி வேணாலும் இருக்கலாம். அது மாதிரிதான் இந்த இடத்துல ஃபயர் வந்து அந்த மேஜிக்கல் எனர்ஜி கூட சேர்ந்து ஒர்க் ஆகிருக்குது. நீ அதை பார்த்தல, நான் அந்த கையை வந்து மேஜிக்கல் எனர்ஜியோட சேர்த்து நீட் அடுத்த நிமிஷமே ப்ளூ கலர் ஃப்ளேம் வந்துருச்சு என்னோட கையில. அதுக்கெல்லாம் இந்த மேஜிக்கல் ஃபினோமினா தான் காரணம். இப்படியே பச்சினா கூடி சீக்கிரம் நான் இன்னும் நிறைய விஷயத்தை கத்துப்பேன்னு சொல்ல அவங்க அப்பாவை தலையில துண்டு போட்டு அவனுக்கு தொடச்சு விடுறாரு. ஆனா என்னதான் இருந்தாலும் சியோன், என்னால இந்த மேஜிக்கல் எனர்ஜியை புரிஞ்சுக்க முடியுது. பட் இந்த அளவுக்கு ஆபத்து இருக்குன்னா கண்டிப்பா அதை நான் பண்ண வேண்டாம் தான் சொன்னேன். அதனால இன்னொரு தடவை யோசிச்சுக்கோ. அது பண்ணதுக்கு முன்னாடி சியோன், இந்த ரிசர்ச்ல எந்த ஒரு உண்மையா இருந்தாலும் வெளிப்படையா சொல்லி ஆகணும். அப்படி சொன்னா மட்டும்தான் உனக்கு எல்லா சலுகைகளும் கிடைக்கும் சொல்ல. அப்பா நீங்க உண்மையில வேற லெவலு. இதை கேட்ட போறாமல மரியாவும், எனக்கு சுத்தமா புரியல, நீங்க 2 பேரும் மட்டும் ஜாலியா பேசுறீங்க, எனக்கு ஒரு அளவும் புரிய மாட்டேங்குது. அக்கா எதுக்காக இவ்வளவு டென்ஷன் ஆகுற? அதெல்லாம் கிடையாது, உனக்காகவும் நிறைய சலுகைகள் பண்ணுவாரு, நீ இன்னமும் நிறைய கத்துக்கணும் சொல்ல. ஆமாட்டா நீ சொல்றது சரிதான், உனக்கு சலுகைகள் கிடைக்கிறதுக்கான காரணமே நான் தானே உனக்கு மேஜிக்கல் எனர்ஜி எப்படி வெளிக்கொண்டு வருதுன்னு சொன்னேன். அது இன்னும் உண்மைதான். நான் எப்படி இந்த விஷயத்தை நோட்டீஸ் பண்ணாம போயிட்டேன். ஃபயர் டைப் மேஜிக்கை நான் இந்த இடத்துல பயன்படுத்தினேன். அது ப்ளூ ஃபேமா தான் வந்துச்சு. ஹீரோவும் ஃபயர் பால்னு சொல்ல, கொஞ்ச நேரத்திலேயே என்னோட கையில ப்ளூ ஃபேம் வந்தது காரணம் பார்த்தா நான் ஃபயர் மேஜிக்கை வெளிக்கொண்டு வந்துட்டு நினைக்கிறேன். ஃபைனலா எனக்கு கிடைச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ போதையில இருக்கான். என்னோட ஃபேஸ் ஏன் இப்படி இருக்குன்னு அவங்க அப்பாவும் கேட்க, அவங்களுக்கு தெரியாது அவன் எப்பெல்லாம் ஒரு விஷயத்த நல்லா ஆர்வமா நினைச்சு பாக்குறோம். அது சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிச்சுன்னா இப்படிதான் சைக்கோ மாதிரி சொல்ல வைவின்னு பண்ணுவான். இருந்தாலும் நீங்க அவனை பத்திலாம் கவலைப்படுங்க இந்த மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு, இதுதான் என்னுடைய பையனுடைய மருமகமா, எவனை என்ன சொல்றதோ அவனை சிரிச்சுட்டே இருக்கான். இந்த வேர்ல்டுல என்னால முடிஞ்சிருக்கு, இன்னும் நிறைய விஷயத்தை கண்டுபிடிப்பேன் மேஜிக்கோட உதவி மூலியமா. அதுக்கப்புறம் ஹீரோவும் ட்ரெஸ் எல்லாம் கட்டிட்டு தயாரா இருக்கான். என்னடா இது துணியை கட்டிட்டு பாத்தீங்கன்னா, அவன் அந்த ஃபயர் டைப் மேஜிக்கை பயன்படுத்தும் போதெல்லாம் கை வந்து எரியும் போது கூடவே துணிகளும் சேர்ந்து எரிஞ்சிடும்னு ஒரு சேஃப்டின்ற ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் அதெல்லாம் கேட்டுட்டு இப்ப தயாரா பண்றான் உடம்புல எந்த ஒரு துணியும் இல்லாம. அது போல ஹீரோவும் எல்லாத்துக்கும் தயாரா தான் இப்ப இருக்கான். கண்டிப்பா இந்த ரிசர்ச் வந்து சக்சஸ்ஃபுல்லா முடிக்கணும். ஹீரோவும், அப்பா நீங்க தயாரா தானே இருக்கீங்க? நான் ரெடி தான், எப்ப வேணாலும் உங்களை தண்ணி ஊத்துக்குன்னு சொல்ல, ஓகேப்பான்னு சொல்லிட்டு அவனும் அதை பயன்படுத்த கை எரியுது தகன்னு. அப்பா சொல்லுது என்ன பண்ணிட்டு இருக்கு, இதை ஊத்தி விடுறான்னு சொல்லிட்டு அவர் மேல தண்ணி ஊத்தி விட, பரவாயில்லையே என்னோட டெம்பரேச்சர் ஒரு விதமான சேஞ்சஸும் கிடையாது, எந்த ஒரு ஸ்மோக்கும் அதுல இருந்து வெளியே வரல, அந்த ஃபிளேமும் ப்ளூ கலர்ல இருக்கு. இன்னும் நிறைய விஷயத்தை ட்ரை பண்ணி பார்ப்போம் இதே மாதிரி ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் விறகுகளை அதிகமா போட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு அதிகமா இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாக்குறாங்க. ஹீரோவும் பல முயற்சிகளை பண்ணிட்டு இருக்கு. அவன் மேல தண்ணி ஊத்துனது தான் மிச்சமாகுது. ஹீரோ அது ஒன்னு இருந்து நிறைய விஷயத்தை கத்துக்கிறான். ஒரு கட்டத்தில் பார்த்து ஹீரோவும் டயர்ட் ஆயிட்டு இருக்க, மூச்சு வாங்கறது பார்த்துட்டு அவங்க அப்பாவும், சரி என்னப்பா இன்னைக்கு இதுவே போதுமா, என்ன சொல்ற? ஆமாப்பா நீங்க சொல்றதுல ஒரு வகையில ஞாபகமா தான் இருக்குது, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். அதுக்கப்புறம் ஹீரோவும் டவல் எடுத்து தொடச்சிட்டு இருக்க, என்னடா மேஜிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட் இன்னும் தொடச்சி பண்ணிட்டு இருக்கீங்க போல. ரோஸ் நீங்க என்ன பண்ற? என்னது மேஜிக்கல் எனர்ஜி லைஃபா? ஆமாமா, நான் கூடிய சீக்கிரமா உங்ககிட்ட அதை காமிக்கிறேன் எப்படி பண்ணணும்னு. ஆனா நான் ஃபாதர் கிட்ட சொல்லிட்டேன், நான் இது வரைக்கும் யார்கிட்டயும் எந்த ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சா நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு. பட் ஆனா நீ அவர்கிட்ட எதுவும் காமிச்சிக்காதுன்னு நான் இந்த மாதிரி சொன்ன விஷயத்த அவர் இருக்கும்போது காமிச்சிக்காத. அப்படியா, எல்லாம் புரியுது. பட் ஆனா உங்க அப்பாவை பொறுத்த வரைக்கும் மேஜிக்ன்ற ஒரு விஷயம் பிடிக்காதுன்னு நான் கேள்விப்பட்டேன். அப்ப எப்படி ஒத்துனாரு தெரியல. அது என்னன்னா நான் பண்ண சம்பவம் அந்த மாதிரி எங்க அப்பாவை பார்த்துட்டு வியந்துட்டு தான், சரி இந்த பையன் இந்த மாதிரி ஆர்வமா இருக்கானே இவனுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் சொல்லிட்டு முடிவு பண்ணாரு. அப்படியா, கேட்கவே எவ்வளவு நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோவும் அந்த பொண்ணுகிட்ட, ஏன்பா நீ அன்னைக்கு ஒரு நாள் நான் பேசுறது கேட்டு காது கொடுத்து கவனிச்சதுக்கு ரொம்ப நன்றி. எதடா சொல்ற? அது என்னன்னா அந்த காப்ளினை எதிர்த்து சண்டை போடும்போது என்னுடைய பவரை பயன்படுத்தி அட்டாக் பண்ணதுல அங்க இருக்கிற மிச்ச பேர் எல்லாருமே என்ன ஒரு மாதிரி வினோதமா தான் பயப்படல பார்த்தாங்க. ஈவன் என்னுடைய அக்கா கூட என்ன அப்படிதான் பார்த்துருந்தா. பட் ஆனா அந்த இடத்துல நீ மட்டும் தான் என்ன கையை தொட்டு நான் ஒரு மான்ஸ்டர் இல்ல ஹியூமன்ற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு நல்லா பேசினேன். அதனாலதான் அதை நினைச்சு எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்ததுனால உனக்கு நன்றி சொல்றேன். இப்போ அதெல்லாம் ஒரு விஷயம் இல்ல, எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும்டா, நீ ஒரு ஹியூமன் தான். அது மட்டும் இல்லாம நீ எங்களுடைய நல்லதுக்காக மட்டும் தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நீ அந்த மாதிரி சொன்ன உடனே நான் அவகிட்ட இந்த மாதிரிலாம் கிடையாது, நீ ஒரு ஹியூமன்ற விஷயத்தை நிரூபிச்ச. உண்மையாவா? ஆமா. ஆனா
ஏன் இன்னமும் இந்த இடத்துல மரியா வரல, எப்பவுமே வந்து நம்ம கூட ஜாலியா பேசுறாள், எங்க விடா இருந்தாலும் அவன் கடினமா இந்த இடத்துல வயசிட்டு இருக்கா போலன்னு சொல்லிட்டு இவங்க சொல்றதுக்கிட்டு ஹீரோ ஷாக் ஆக ரோஸும் அதுக்கப்புறம் அந்த இடத்துல மரியா பாரு எவ்வளவு கஷ்டப்பட்டு ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்ல அவ பார்த்தா பயங்கரமா ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கான். அவ ஏன் தெரியுமா இந்த மாதிரி கடினமா உழைச்சிட்டு இருக்கா, இப்போ அன்னைக்கு நடந்த அந்த சம்பவத்துக்கு அப்புறம் தன்னை திருத்திக்கணும், இந்த மாதிரி ஒரு நிகழ்வு திரும்பி நடக்கக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் இவ இப்படி பண்ணிட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்சு அவ பண்றதுல எந்த விதமான தப்பும் கிடையாது. பட் ஆனா அவ பண்ற செயல் வந்து அவளுக்கு வினையா அமைஞ்சிச்சுன்னா எனக்கு தான் ரொம்ப கஷ்டமாயிடும். பட் இருந்தாலும் என்னால முடிஞ்ச எல்லா சப்போர்ட்டையும் அவளுக்கு நான் பண்ணி தான் தருவேன். அவ ஈவன் என்ன வெறுத்தாலுமே சரி. ரோஸும் இதுதானே உன்னுடைய முன்னோர் முகம், என் உண்மையிலே ரொம்ப நல்லவனா இருக்கு, யாரும் நம்பிக்கை வைக்காத ஏத்துல கூட நீ நம்பிக்கை வச்சு எல்லாரையும் காப்பாத்தின, அதே நம்பிக்கை அவளுக்கு இப்போ உன் மேல நிறையவே இருக்கு. அதனால உன்னை விட்டு அவ போகணும்னு கூட ஆசைப்படல, உனக்கு கிட்ட வர ஆபத்தையும் அவ விட்டு வைக்கணும்னு ஆசைப்படல. அதுக்காக தான் தன்னால முடிஞ்சளுக்கு எவ்வளவு ஸ்ட்ரெயின் பண்ணி ட்ரைனிங் பண்ண முடியுமா பண்ணிட்டு இருக்கா. இந்த பக்கம் மரியாதை காமிக்க அவங்களும் அந்த காப்ளினை நினைச்சு பார்த்துட்டு திரும்பியும் ட்ரைனிங் பண்ணாம ஆரம்பிக்கிறாங்க பயத்துல. அது எப்படி ஹீரோவும் மேஜிக் எப்படி ஃபர்ஸ்ட் ஒர்க் ஆகுதுன்ற விஷயத்தை காமிக்கிறான். முதல் விஷயம் நம்ம மேஜிக் எனர்ஜியை ஃபுல்லா கையில கேதர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் எதனா ஒரு எலமெண்ட்ல போயிட்டு அது புகுத்துறது மூலியமா இந்த மாதிரியான ப்ளூ ஃபில்ம் வரும். ஏய் கர்மத்தை பிடிச்சது ஐநூறு ஏன் உயிரை எடுக்கணும்னு சொல்லி இவங்க புலம்பிட்டு இருக்கேன். பட் கவலைப்படுங்க, ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னா நீங்க தண்ணியை ஊற்றி அதை அணைச்சு திரும்பியும் ட்ரைனிங் பண்ண ஆரம்பிக்கலாம். பட் ஆனா சின்ன பசங்க இதை ட்ரை பண்ணி பாத்துறாதீங்க. சரி செகண்ட் நல்லா வெதுன்னு இருக்கிற தண்ணி பக்கத்துல என்னுடைய மேஜிக் எனர்ஜியை வந்து கேதர் பண்ணி கொண்டு போகும்போது அது என்னடா திரும்பி எரியுது, வேற வழி இல்ல. சரி மூணாவது விஷயம், சாதாரண நெருப்பு கிட்ட நம்மளோட கையை கொண்டு போனா மேஜிக் எனர்ஜி ஃபுல்லாவே சாதாரண மேஜிக் எனர்ஜி மாதிரி தான் இருக்கு, வேற எதுவுமே அதுல வித்தியாசம் தெரியல, கையை சுற்றும் போல. சரி அடுத்தது நாலாவது, உங்களுடைய ஹேண்டை கவர் பண்ணிக்கின்னு மேஜிக்கல் எனர்ஜி அதை வெளியே கொண்டு வரது மூலியமா அந்த நெருப்பு கிட்ட போது கிளவுஸ் வந்து தடுக்கணும்னு நினைச்சா அடுடா கிளவுஸ் வந்து தடுக்கல. அப்ப நம்ம என்ன பண்ணணும், ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஆனா இருந்தாலும் இதுதான் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. இன்னும் ஃபயர் மேஜிக் கூட சரியா பயன்படுத்த முடியல. நம்ம இன்னமும் நிறைய விஷயத்தை எங்க இருந்து கண்டுபிடிக்க போறோம். ஆமாட்டா நீ சொல்றது ஒரு வகையில தப்பாதான் எனக்கு படுது. ஆனா இருந்தாலுமே நம்மளுடைய முதல் படி எடுத்து வச்சுட்டு விஷயம் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ஃபயர் மேஜிக் பயன்படுத்துற லெவலுக்கு நமக்கு சக்சஸ்ஃபுல் கிடைக்கலனாலும் அட்லீஸ்ட் ஃபயர் மூலியமா நமக்கு நிறைய விஷயம் இந்த இடத்துல தெரிஞ்சுக்க மாதிரி ஆயிடுச்சு. ஆமாப்பா நீங்க சொல்ற வகையில ஒரு வகையில அதுவும் சரியா தான் படுது. மேஜிக்கல் எனர்ஜியை இது மொத்தமா பேஸா வச்சு பயன்படுத்தும் போது தான் இந்த நிகழ்வுகள் நடக்குது. அப்போ நீங்க இருக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் மேஜிக் எனர்ஜியை நம்ம செலுத்துறது மூலியமா நம்மளுடைய அன்றாட வாழ்க்கைக்கு மட்டும் இல்லாம ஆபத்தான சுச்சுவேஷன்ஸ்ல அதை பயன்படுத்துறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீ சொல்றத பார்த்து இப்படிதான் நான் பண்ணணும்னு சொல்லிட்டு அவளும் அதை பண்ணி காமிக்க இப்படி இதை பண்ண எப்படி பண்ணு சொல்லிட்டு அவன் ஷாக் ஆகுற. கவலைப்படாத, எப்பெல்லாம் நான் டயர்டா வரணும் அப்பெல்லாம் சும்மா இப்ப ட்ரை பண்ணி பார்ப்பேன், எனக்கு அப்புறமா வந்துருச்சு. ஆமா செய்யும் நீ சொல்ற வகையில உண்மைதான், ஏன்னாலும் அந்த மாதிரி பயன்படுத்த முடியும்னு சொல்லிட்டு ரோஸ் உன்னோட பக்கம் பண்ணி காமிக்க. உண்மையிலேயே இவங்க எல்லாம் ஜீனியஸ் தான்ப்பா, நான் சொல்லாமலேயே சில விஷயங்களை அவங்களே கிரியேட் பண்ணிட்டுருக்காங்க. என்னால பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு ஹீரோவும் அதுக்கப்புறம் அந்த பபுள் ஃபார்மை வர வைக்கிறான். பாத்தீங்களா நான் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஹீரோவும் வந்து இருந்து கிளம்பி ஒரு ஐடியாவோட லைட்டர் எடுத்துன்னு போக்க அவன் பத்த வச்சு அந்த லைட்டர்ல இருந்து வெளியே போற அந்த நெருப்பு மட்டுமே பயங்கரமா இருக்கு. வேற லெவலா நீ கண்டுபிடிச்சேன்னு சொல்லிட்டு அவங்கள பாராட்டு இருக்கேன். ஃபைனலி நீ கண்டுபிடிச்சிட்டேன் வேற லெவல் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சந்தோஷத்துல இருக்கேன். என்னுடைய பழைய உலகத்துல நான் எதுவுமே கண்டுபிடிக்க முடியாம முட்டாளாட்டும் சாக கிடந்தேன். பட் செத்த பிறக்காச்சும் ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான உலகத்துல இப்பதான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு திருப்தியா இருக்கு. எங்க இவங்களும் ஏமாத்துறவங்களும் நினைச்சேன் எல்லாமே சூப்பரா போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ குஷியில இருக்கேன். எந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்து நாங்க பார்த்த இல்லை நீ உண்மையிலே வேற லெவலில் சந்தோஷத்துல இருக்குன்னு அவங்களும் சொல்லிட்டு பாராட்டி இருக்கேன். ஏழாவதுக்கு அப்புறம் அந்த மேஜிக் எப்படி பயன்படுத்தணும்ன்ற விஷயத்த சொல்லி கொடுத்துருக்கான். அந்த காப்ளின் சொல்லி அட்டாக் நடந்து சில மாசங்கள் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே திரும்ப எல்லாரும் அறுவடைக்கான நேரத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. எந்த சீசனை பொறுத்த வரைக்கும் அறுவடைகள் எல்லாமே சூப்பரா தான் போயிட்டு இருக்கு. அதுவும் அமைதியான முறையில ஹீரோ ஒன்று பக்கம் ஓடி நடந்து வந்திருக்கான். என்ன பண்றது இல்லையே, நான் எந்த அளவுக்கு அந்த பவர்ஸ் எல்லாத்தையுமே வெளிக்கொண்டு வராலும் அந்த அளவுக்கு என்னோட பாடியும் ரொம்ப டயர்ட் ஆயிடுது. அதே மாதிரி நான் அது லாங் ரேஞ்சுக்கு அதை அட்டாக் பண்ணணும்னு நினைச்சா என்னுடைய கான்சன்ட்ரேஷன் வரவும் மாட்டேங்குது. இப்போ நான் என்னதான் பண்றதுன்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சிருக்கேன். ஒரு பக்கம் ஹீரோ வீட்டுக்கு பின்னாடி வந்து பார்க்க அந்த அப்பாவும் ஹீரோடைய அக்காவுக்கு வந்து நிறைய விஷயத்தை சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. இதை பார்த்து ஹீரோ வந்து ஷாக் ஆகிறான். ஒரு கட்டத்தில் அவர் ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கு. அவருடைய கையை பத்தினா அப்படியே மறுத்து போயிடுது. கையெல்லாம் காம்பு காய்ச்சி நிறைய அடிபட்டு இருக்கிறத பார்த்துட்டு எவ்வளோ ஃபீல் பண்ணாலும் அவங்க அப்பாவும் சரி இப்போதைக்கு இது போதும், நாளைக்கு எல்லாத்தையும் பாத்துக்கலாமா. இல்லப்பா எனக்கு ஒண்ணு இல்லை, நான் இதை இன்னமும் கண்டினியூ பண்றேன். ஏன்னா அப்பதான் நான் ஸ்ட்ராங் ஆனதான் இவனை ஜெயிக்க முடியும், இவன் அந்த காப்ளின்ஸை தோக்கடிக்க முடியும் சொல்ல. ஆனா எனக்கு லிமிட் உனக்கு போதும், ரொம்ப டயர்டா இருக்கு, எனக்கு நல்லாவே தெரியும் சொல்ல. ஹீரோவும் வந்து கேட்கறான் அக்கா வேணாங்கா இதெல்லாம் நிறுத்து கட்டாயமா, அப்பா சொல்றது கேளுன்னு சொல்ல. அவ கேட்காம பண்ணுவோம் அக்கா நிறுத்துன்னு சொல்ல. அவ ரொம்ப கடுப்பாயிட்டு இவன் திரும்பி பார்க்க ஹீரோவும் என்னடா இப்ப இப்படி கடுப்பா பாக்குறான்னு பார்க்க அடுத்த நிமிஷம் அவன் சோகமிட்டு திரும்பிக்கிறான். ஒன்னும் இல்லை சிவன், எனக்கு நான் நல்லா தான் இருக்கேன், இன்னுமே எனக்கு ட்ரைனிங் பண்ண தெம்பு இருக்கு, நீ கவலைப்படாத என்னை பத்தி, எனக்கு ஒன்னும் இல்லை அப்படின்னு அவளை சொல்லிட்டு அந்த இடத்துல கிளம்ப. உண்மையிலே தனக்குள்ள இருக்கிற அந்த வருத்தத்தை மறைச்சிக்கிறதுக்காக இப்படி எல்லாம் பேசுறா பாருன்னு அப்பாக்காரன்னு சொல்ல. அதுக்கப்புறம் ஹீரோவும் அவங்க அப்பா கிட்ட ஒரு விஷயத்தை கேட்கறான். எலக்ட்ரிசிட்டியா டேய், எலக்ட்ரிசிட்டினா என்னடா? அதுவும் ஒரு விதமான லைட்னிங் மாதிரி தான், இந்த இடிமின் எல்லாம் வந்து அது மாதிரி தான். அந்த லைட்னிங் வச்சு புதிய விதமான மேஜிக் இந்த இடத்துல பயன்படுத்த முடியும், அதுக்காக தான் கேட்கறேன். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஃப்ளேம் மேஜிக் ரிசர்ச் வந்து ரொம்பவும் நல்லபடியாக முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் புதுசாக நம்ம கண்டுபிடிக்கலன்னா இதுலேயே இருந்தாலும் வேஸ்ட் தானே. அதனால அப்பா கண்டிப்பா ஒத்துப்பாரு, லைட்னிங் மேஜிக் கண்டிப்பா தரமா தான் இருக்கும், கேட்கறதுக்கு யாரும் இருக்க மாட்டான்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க. அவங்க அப்பாவும் இல்ல என்னால முடியாது, அடடா என்னடா இது ஒத்து வேலை தெரியும் அவர் இப்படி சொல்லுவாருன்னு. ஆனா இருந்தாலும் லைட்னிங் தானே சொன்னேன், என்னால கவலைப்படாது, ரொம்ப பவர்ஃபுல்லா இல்லைனாலும் என்னால முடிஞ்சளவுக்கு ஹெல்ப் பண்ற வகையில என்னுடைய நண்பங்கிட்ட போய் கேட்போம். உன்னால அந்த எலமெண்ட்ஸ் வச்சு கண்ட்ரோல் பண்ணி எல்லாத்தையும் பண்ண முடியுதுன்னா கண்டிப்பா இதை நம்ம பண்ணுவோம். இன்னைக்கு நம்ம ஹிஸ்டோரியாக போவோமான்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் ஹீரோ பார்த்து கேட்க ஹீரோவும் ஒத்துக்கிறான் போலான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்க அக்கா கிட்ட வந்து கேட்க அவளும் ஒத்துக்கல. இல்ல எனக்கு ஒண்ணு இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு நீ போயிட்டு வாங்க நாங்க வரல. ஆனாக்கா பரவாயில்ல எனக்கு தான் ஒண்ணும் இல்லைன்ட்டு நீ இந்த இடத்துல இந்த கிளம்புன்னு சொல்லிட்டு அவ கதவு சாத்திக்க. ஹீரோ ஒன்னொரு பக்கம் வருத்தப்பட்டாலுமே அந்த டோருக்குள்ள பார்த்தா இவ உண்மையிலே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா ரொம்பவும். அதுக்கப்புறம் ஹீரோடைய ஃப்ரெண்டு கடையர்கிட்ட அவருக்கு வந்து கேட்கறாரு, ஏன்பா இந்த இடத்துல லைட்டிங் மாதிரியான எதனா ஒரு விஷயம் இருக்கா, அது கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான், இருந்தாலும் நான் தேடி பாக்குறேன், அது ரேரான விஷயம், ஏன் மாதிரி சொல்றேன், அதுக்குன்னு தனி பர்மிஷன்ஸ்லாம் இருக்குது, அது மட்டும் இல்லாம அது டிரான்ஸ்போர்ட் பண்றது ரொம்ப டிஃபிகல்ட்டி நிறைய இருக்குது. ஏன்னா அந்த ஒரு லைட்னிங்கை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு
அற்புதம். அது யாராச்சும் இந்த இடத்துல கொண்டு போகணும்னு நினைச்சா கூட அவங்களால முடியாது. ஷாக் அடிச்சு அதோட பயங்கரமான நிலைமையில துடிப்பாங்க. அது ஆபத்துன்றது எல்லாருமே தெரிஞ்சதுனால தான் அது ரேர்ன்றோம். ஹீரோவும் என்னடா இது எங்க ஊர்ல கரண்ட்ன்ற ஒரு பேர்ல அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இங்க என்னடானா அதை வந்து ரொம்ப டேஞ்சரஸான விஷயம் சொல்லிட்டு இருக்கானுங்க. என்னமோ அது என்னமோ உண்மைதான். ஆதி காலத்துல கண்டுபிடிக்கும் போது இப்படிப்பட்ட சர்ச்சைகள் வரதான் செய்யும். நம்ம அதுக்காக விட்டு போக முடியுமா? அதுக்கப்புறம் ஹீரோவும் வேணும்னா உங்ககிட்ட இருக்கிற எதனா ஒரு பீஸை எடுத்து நான் சொல்ற மாதிரி வடிவமைச்சு எனக்கு கொடுப்பீங்களா? அதுவும் கொஞ்சம் கஷ்டம் தான். ஹீரோவும் அதுக்கப்புறம் சரி நான் கேட்கிற இந்த மினரல்ல வந்து கலந்து அந்த எலக்ட்ரிக் சரி அந்த லைட்னிங்கா கொடுக்கக்கூடிய அந்த விஷயத்தை ரெடி பண்ணி எனக்கு கொடுங்க. அது ஒரு பில்லாட்டம். என்ன நீ பேசிட்டு இருக்க? இந்த பேப்பர் கிறிஸ்டலை வச்சு பயன்படுத்த சொல்ற, கண்டிப்பா வேலை செய்யுமா? சரி வெயிட் பண்ணு சொல்லி அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை அவனுக்கு கண்டுபிடிக்க. ஏதோ நீ கேட்டது இது நான் டச் பண்ணி பார்க்கலாமா? ஓகே. அதுக்கப்புறம் ஹீரோ டச் பண்ண ஆரம்பிக்க அடுத்த விஷயமே அவனுக்கு தோன்ற விஷயம் என்னன்னா சயின்ஸ்ல அந்த விஷயத்தை பத்தி போட்டிருக்கோம். அது அவன் பார்த்துட்டு தான் ஷாக் ஆயிட்டு இப்படிலாம் இருக்குமான வழின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்க. அதுக்கப்புறம் ஹீரோ கூட சேர்ந்து அவரும் அதை வாங்கிட்டு வெளியே வர. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுல வந்துட்டு உடனே ஹீரோவும் கார்னில் வச்சு அதை பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க. சரி ஆரம்பிக்கலாமான்னு சொல்லிட்டு அவரும் சொல்ல. அதுக்கப்புறம் ஹீரோடைய அப்பா அம்மா தான் இதை பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவனால முடியும் நான் சொல்ல. ஹீரோவும் தன்னுடைய கையை அது மேல பயன்படுத்துறது விஷயமே அந்த இடத்துல பவர்ஃபுல்லான விஷயம் வந்து அப்படி வெளிப்பட பார்க்கவே பயங்கர ரேட்டா இருக்கு. ஹீரோ பண்ண அட்டக்க பார்த்துட்டு எல்லாரும் மேட்டு போய் இருப்பாங்க. பார்த்தா அதுக்கப்புறம் அது நின்றுடுது. இவங்க எல்லாரும் பார்த்து ஷாக் ஆவேன். ஆஹா இது முடிஞ்சிச்சு. என்னடா கண்ணா காசு வேஸ்ட் ஆயிடுச்சா? அதிகமான காசு கொடுத்து வாங்கின நீ வேற அதிகமான காசு இருக்கு வேணாம்னு சொன்ன, நானும் ஆசைப்பட்டேன்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்தேன். இப்போ எல்லாமே வேஸ்டான்னு சொல்லிட்டு இவரும் கேட்க. அப்பா வேஸ்ட் எல்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா, சக்சஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. யாரு சொல்ல என் பையன் சக்சஸ்ன்றான் அப்படின்னு அது வேலை செஞ்சிச்சு அப்படின்னு இவங்க ஒன்று பக்கம் ரெண்டு பேரும் ஹாப்பியா இருக்கேன். அது அப்படி ஹீரோ அதுக்கான ஒரு விளக்கத்தை கொடுக்குறான். லைட்னிங் கூட என்னுடைய மேஜிக்கல் பார்ட்டிகள் எல்லாமே சேரும் போது அது ஒரு லேசர் பீமா மாறுது. கூடவே தண்டரும் இருக்கு. அதுல அது போல தான் இந்த இடத்துல நெருப்பு கூட பயன்படுத்தும் போது நெருப்பு ஸ்பெல்லும், லைட்னிங் கூட பயன்படுத்தும் போது லைட்னிங் ஸ்பெல்லும், விண்ட் கூட பயன்படுத்தும் போது விண்ட் ஸ்பெல்லும், வாண்டர் கூட பயன்படுத்தும் போது வாட்டர் ஸ்பெல்லும் எனக்கு கிடைக்குது. அவங்களாலேயே அப்படி பண்ணும்போது ஏன் என்னாலையும் அதிகப்படியா லெவல் இருக்கிற மிகப்பெரிய பாலை இந்த இடத்துல வெளிக்கொண்டு வர முடியாது என்னோட கை உள்ளது. அதுக்காக மிகப்பெரிய கான்சன்ட்ரேஷன் கொண்டு வரணும். அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி ஹீரோ வர வைக்க சரி நம்மளுடைய டிஃப்ரெண்டான மெயின் தாட்ல இருக்கிற வடிவத்தில் அதை மாத்தி வர வச்சா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அந்த பபிள்ஸ் எல்லாமே இந்த ஹீரோ வந்து கொஞ்சம் கொஞ்சமா வடிவத்தை மாத்திரம் உண்மையிலேயே பார்க்க வேற லெவலா இருக்கு. மேஜிக் எப்படிலாம் பண்ண முடியுமான்னு அதுக்கேற்ற மாதிரி ஹீரோவோ ஒவ்வொரு டிசைனையும் அந்த இடத்துல மேஜிக்கல் எனர்ஜியை கொண்டு வர வெளியே. அடடா என்னால இப்ப மேஜிக்கை பயன்படுத்த முடியுது. அப்ப இதுதான் மேஜிக். அக்கா நீ எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பக்கம் அவ இல்ல. அதுக்கப்புறம் ஹீரோவும் அவளை தேடி அந்த இடத்துல இருந்து கிளம்பி இந்த குளத்துக்கிட்ட தான் வந்திருக்கான். அவ பார்த்தா அங்க ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்க. அக்கா நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஷியோ நீ ஏன்டா இங்க வந்த? நான் ஒன்னு தேடி தான் அந்த இடத்துக்கு வந்து நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சேன்னு சொல்ல. அதுவா ஷியோன் நான் இந்த இடத்துல ட்ரைனிங் கடுமையா பண்ணிட்டு இருக்கேன். ஏன்கா நீ இப்படி பண்ணிட்டு இருக்க? உனக்கு என்ன மூளைகளை குழம்பிச்சு நான் கேட்க. இல்லடா அதெல்லாம் கிடையாது. என்ன காரணம்னா அன்னைக்கு காப்ளின் ஒன்னு அட்டாக் பண்ண அடுத்த நிமிஷமே நான் பயத்துல கீழே வந்தேன். என்கிட்ட ஈவன் ஸ்வாட் இருந்துமே நான் அந்த மாதிரி பண்ணேன். பட் ஆனா ஒரு சாதாரண மேஜிக்கை பயன்படுத்தி நீ அசல்ட்டா அந்த இடத்துல அந்த காப்ளின்ல போட்டு தள்ளிட்டேன். இருந்தாலுமே நான் உன் மேல அந்த இடத்துல சந்தேகப்பட்டேன். உன்னை பார்த்து பயந்தேன். ஒரு தம்பின்ற உணர்வு எனக்குள்ள இல்ல அந்த டைம்ல. அப்பெல்லாம் நான் எதுக்காக இருக்கேன்? நான் உதவக்கறியா? அப்படிலாம் கிடையாது. அம்மா சொன்னதை வச்சு கண்டிப்பா நான் இன்னமும் ஸ்ட்ராங் ஆகணும். அதுலதான் நான் நல்லாவே தெரிஞ்சுக்கினேன். நம்ம ஸ்ட்ராங் ஆன யாரும் நம்பக்கல, கேள்வி கேட்க மாட்டாங்க, நம்ம ஈஸியா அவங்கள தோக்கடிச்சலாம் சொல்லிட்டு அதுக்காக தானே நான் உனக்காக கஷ்டப்பட்டு இந்த இடத்துல பயிற்சி பண்ணிட்டு இருக்கேன். கவலைப்படாத, என்னால முடிஞ்ச பெஸ்ட் கொடுத்து உனக்கு பாதுகாப்பா இருப்பேன். நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணணும். அக்கா நீ இப்படி பேசுறத பார்த்தா என்ன வெறுக்கிறேன்னு கண்டிப்பா கிடையாது. நீ என்னுடைய லிட்டில் பிரதர், உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் உன்னுடைய பவர் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் ஜெலஸா இருந்தாலுமே நான் இன்னும் ஸ்ட்ராங் ஆனோன்ற விஷயம் வந்து அந்த டைம்ல எனக்கு தோணுது. அதுக்காக நீ இந்த அளவுக்கு கடினமா உழைச்சி ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அழ ஆரம்பிக்க. ஹீரோ இதை கேட்டுட்டு அவளை போயிட்டு கண்டுபிடிச்சு கவலைப்படாதுக்கா, உனக்கு ஒண்ணும் இல்ல, நான் உனக்கு துணையா இருக்கேன், நீ எனக்கு துணையா இருக்க. கண்டிப்பா இந்த உலகத்துல நிறைய இன்கார்னேட் ஆனதுக்கான ரீசனா நிறைய மேஜிக்கையும் கண்டுபிடிப்பேன், உருவாக்குவேன், இந்த உலகத்துல நிறைய பேரை காப்பாத்துவேன். அது நடக்குதா இல்லையா பாருங்கன்னு சொல்லிட்டு அவனும் சொல்ல. அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கவலை சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க விலைக்கு நாளில் வச்சுக்கோங்க. அப்போ நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம் போல இந்த எபிசோட வேலை இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு பண்ண பொறுமையாக பார்த்துருப்பீங்க. நம்பர் பிடிச்சவங்களுமே கமெண்ட்ல நான் இன்ட்ரோல சொன்ன அந்த எமோஜி போடுங்க. முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக பார்த்துருப்பீங்க. நம்பர் அடுத்த எபிசோட வேலை இருக்கும். சரிங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சுமா.